நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா print ASCII values of A to Z. ASCII values A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ASCII values தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எக்ஸாம்பிள் 4 அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா. ASCII வேல்யூ ஆஃப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ASCII வேல்யூ ஆஃப் கேபிட்டல் A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டுக்கான ASCII வேல்யூவை தான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ASCII வேல்யூனா என்ன அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ASCII வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு ASCII வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்து இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 to நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர்ஸ் வந்து 0 to 9 வரைக்கும் இருக்கும். 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேவா. ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷனாக இருக்கட்டும், அட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆஷ் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. இதான் 0 to 127 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆல்ஃபபெட்ஸ்க்கும் சரி 0 to 9 வரைக்கும் சரி இந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கும் சரி டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் வந்து அசைனாக இருக்குது. அந்த நம்பரை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. இதை தான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ லாஜிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபபெட் A to Z. இப்போ நீங்கள் A to Z அப்படின்னா கேபிட்டல், இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலுக்கும் ஸ்மாலுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. கேபிட்டல் அப்படி வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால இந்த ஏக்கும் இந்த ஏவும் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி இந்த இசட்டும் இந்த இசட்டும் டிஃப்ரெண்ட் ஜாவாவில். ஓகேவா. இதுக்கான ASCII வேல்யூஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா. இது வந்து நம்ம எதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னா நோ பேராமீட்டர் நோ ரிட்டர்ன் டைப். எந்த ஒரு பேராமீட்டரும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வாய்டு. ஓகேவா. வாய்டு அப்படின்றது வந்து தட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். வாய்டு அப்படின்றது வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா. அதுக்கப்புறம் இதோட நேம் வந்து ASCII வேல்யூனே கொடுக்குறேன். இந்த மெத்தடுக்கான ஒரு நேம் வந்து ASCII வேல்யூ அப்படிங்கிறத வந்து கொடுத்தாச்சு. தென் இதுக்குள்ளே நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்றதுனா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறத வந்து எடுத்தாச்சு. ஓகேவா. ஃபார் லூப்பில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் வேல்யூ வந்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம A to Zன்றது வந்து ஒரு கேரக்டர் தான். ஸோ கேரக்டர் CH அப்படின்னு கொடுத்துட்டு கேரக்டரோட கேரக்டர் அப்படின்றது எப்பயுமே சிங்கிள் கோட்ஸில் தான் வந்து டிஃபைன் பண்ணணும். எப்போவுமே கேரக்டர் சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கல அப்படின்னா அது வந்து எரர் வந்து ஷோ பண்ணும். ஸோ கேபிட்டல் A அப்படின்றத வந்து கொடுத்தாச்சு. ஏன்ற வேல்யூ CH வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ CH இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். CH வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா. CH அப்படிங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். தென் இதில் வந்து தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் எல்என் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்து டேரெக்டாக எப்படி இதோட ASCII வேல்யூஸை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்ற டைப் கேஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேவா. இன்ட்டுங்கிற ஒரு டைப் கேஸ்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்றது வந்து ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு வந்து நம்மளோட ASCII வேல்யூன்றது வந்து இன்டீஜராக தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால் நம்ம இன்ட்டுன்றதை வந்து முன்னாடி கொடுத்துட்டு தென் இதோட நேம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இதோட என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூலேருந்து இசட்டோட வேல்யூ வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஓகே. இதை நம்ம கால் பண்ணல. ஸோ கால் பண்ணால் அது வந்து பிரிண்ட் ஆகும். கால் பண்ணால் இது வந்து பிரிண்ட் ஆகும். இது எப்படி இன்னும் அழகாக பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். எப்படி இன்னும் அழகாக பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH அப்படிங்கிறது வந்து A. இப்போ வந்து CH அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏன்ற வேல்யூ இருக்கா, ஏன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். தென் இந்த இடத்துல A
ASCII value is ASCII value is அப்படிங்கிறத வந்து ASCII value is கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கன்கார்டினேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இப்போ அழகா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஏவோட ASCII value is இங்க வந்து அதோட ASCII value வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது எப்படி கால் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸோட நேம் வந்து ex4 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸோட நேம் வந்து ex4 parenthesis semicolon new ex4 இது ஓகேவா? தென் ஆப்ஜெக்ட் டாட் இதோட நேம் வந்து ASCII value அப்படின்றத வந்து கால் பண்றோம். இப்போ இதை கால் பண்ணா நமக்கு வந்து என்ன பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டோட ASCII வேல்யூ வந்து நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இங்க நல்லா பாருங்க, ஸ்க்ரீனை பெருசா காட்டுறேன். ஏவோட ASCII வேல்யூ 65ல இருந்து 90 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதை இன்னும் அழகா வந்து பார்க்கலாம். ஓகேவா? A ASCII value is 65, B ASCII value is 66, C ASCII value is 67, Z ASCII value is 90 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து A அப்படிங்கிறது வந்து சிஎஸ்ல தான் சென்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 65ன்னு இருக்கு. ஸோ 65 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ இஸ் 90. ஓகேவா? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 90யா? 65 வந்து லெஸ் தென் 90யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து ட்ரூ. ஓகேவா? இது வந்து ட்ரூ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும்? இதோட ASCII வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணது, இதோட ASCII வேல்யூ பிரிண்ட் ஆகும். அகைன் வந்து என்ன ஆகும்னா சிஹெச்சோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 66 அப்படின்னு ஆகும். 66ஓட சிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இசட் வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகி நமக்கு வந்து இசட் வரைக்கும் ASCII வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த டாஸ்க்கை நம்ம எதை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா வித்தவுட் பேராமீட்டர். பேராமீட்டர் மீன்ஸ் நம்மளோட மெத்தட்குள்ள இந்த ப்ராக்கெட் இருக்கு, அந்த ப்ராக்கெட்குள்ள எந்த ஒரு பேராமீட்டரும் யூஸ் பண்ணல. இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணல. நம்ம வாய்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் ரிட்டர்ன் டைப். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் டைப்ல வந்து நம்ம இன்ட், ஃப்ளோட், டபுள், ஸ்ட்ரிங், எனிதிங் எந்த ஒரு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூமே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கொடுக்கல. நம்ம வாய்ட் இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். வாய்ட் அப்படின்றது வந்து எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இதை யூஸ் பண்ணி நம்ம ASCII வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆல்ஃபபெட்லேருந்து ஸ்மால் ஆல்ஃபபெட்டை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா?